ஹாய் செல்ல குட்டீஸ், வெல்கம் டு குட்டி செல்லம் சேனல். குட்டீஸ், நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முதல் பாடத்தோட தொடர்ச்சியான நானும் வருவேன் பார்க்கலாமா? செல்ல குட்டிகளா, இந்த படத்தெல்லாம் பாருங்க. யார் இருக்கா இந்த படத்துல? சுடிதார் போட்டிருக்காங்களே, அவங்க யாரு? ஓஹோ, அம்மா கரடியா? சரி, அம்மா கரடியும் ஒரு குட்டி கரடியும் இருக்காங்க. அவங்க வெளியே எங்கெல்லாம் போறாங்க, என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துல இருக்கு. பார்க்கலாமா? முதல் படத்தை பாருங்க குட்டி. ரொம்ப அழகான காடு. காட்டுக்குள்ள ஒரு மரத்துக்கு மேல மர வீடு இருக்கு. ரொம்ப அழகா இருக்கும்ல மர வீடு. உங்களுக்குலாம் பிடிக்குமா? எனக்கும் மர வீட்டுல இருக்கணும்னு ரொம்ப ஆசை. சரி, அவங்க அம்மா பாருங்களேன், சுடிதார்லாம் போட்டு நல்லா அழகா பேக் எடுத்துட்டு வெளியே கிளம்புறாங்க போல. இல்ல, நீங்க உங்க அப்பா அம்மாலாம் பேக் எடுத்துட்டு வெளியே கிளம்புனா என்ன சொல்லுவீங்க? சரியா சொல்லணும். சொல்லுங்க. நானும் வருவேன், நானும் வருவேன், நீங்க எங்க போனாலும் நானும் வருவேன் அப்படி சொல்லுவீங்க தானே? அதே மாதிரி தான் இந்த குட்டி கரடி பையனும் அவங்க அம்மா கிட்ட நானும் வரேன்னு சொல்றான் போல. அம்மா கரடி என்ன சொல்றாங்க பார்க்கலாமா? நான் கடைக்கு போகிறேன். குட்டி கரடி என்ன சொல்லுது? நானும் வருகிறேன் அம்மா. அம்மா கரடி என்ன சொல்றாங்க? நான் வெளியே கடைக்கு போகிறேன்னு சொல்றாங்க. அதுக்கு குட்டி கரடி நானும் வரேன் அப்படின்னு சொல்றாங்கண்ணா. இந்த படத்தை பாருங்க குட்டி. அம்மா கரடியும் குட்டி கரடியும் எங்க வந்திருக்காங்க? நீங்க இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா? கண்டுபிடிக்க முடியுதா உங்களுக்கு? சரி, நான் ஒரு குழு கொடுக்கட்டுமா? ட்ரெயின்லாம் போறதுக்கு இதுதான் தடம். இதுக்கு மேலதான் ட்ரெயின் கூச்சு குச்சு கூச்சு குச்சு குச்சு கூச்சுன்னு போயிட்டே இருக்கும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரயில்வே ட்ராக், இருப்பு பாதை. அப்ப இந்த இடம் என்னது சொல்லுங்க? ரயில்வே ஸ்டேஷன், தொடர்வண்டி நிலையம். சரி, அங்க எல்லாரும் வரிசையில நிக்கிறாங்களே, நம்ம நரியாரு, பன்றி, அப்புறம் ஒரு முயல், எல்லாரும் எதுக்கு நிக்கிறாங்கம்மா? தொடர்வண்டியில போகிறதுக்காக டிக்கெட் எடுக்கிறதுக்கு வரிசையில நிக்கிறாங்க. சரி, அப்ப நம்ம அம்மா கரடியும் குட்டி கரடியும் என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாமா? முதல்ல குட்டி கரடி பேசுது. என்ன சொல்லுது? பயணச்சீட்டை நான் தான் வாங்குவேன். என்ன சொல்லுது குட்டி கரடி? பயணச்சீட்டை நான் தான் வாங்குவேன். அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்க? சரி சின்னு, வரிசையில் நில். சரி சின்னு, வரிசையில் நில். அப்போ அந்த குட்டி கரடி பேர் என்ன? சின்னு. சரி, பயணச்சீட்டுனா என்னம்மா? டிக்கெட். டிக்கெட் வாங்குறோம்ல, அதுக்கு தான் பேர் என்ன? பயணச்சீட்டு. சின்னு நான் தான் வாங்குறேன்னு சொல்றானா. அதுக்கு அம்மா அப்போ வரிசையில போய் நின்று வாங்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்துல சின்னுவும் அம்மாவும் என்ன பேசுறாங்க? சின்னு கேக்குறான், வரிசையில் தான் நிற்க வேண்டுமா அம்மா? என்ன கேக்குறான்? வரிசையில் தான் நிற்க வேண்டுமா அம்மா? அம்மா கரடி என்ன சொல்றாங்க? ஆமாம் செல்லம், ஆமாம் செல்லம், அப்பொழுதுதான் இடித்து கொள்ளாமல் விரைவாக செல்ல முடியும். அப்பொழுதுதான் இடித்து கொள்ளாமல் விரைவாக செல்ல முடியும். என்ன கேக்குறான் குட்டி கரடி பையன்? ட்ரெயின் வந்தாச்சு, எல்லாரும் வேகமா போய் ஏற வேண்டியதானே, எதுக்கு இப்படி வரிசையில நின்னுதான் போகணுமா அப்படின்னு கேக்குறான். உடனே அம்மா சொல்றாங்க, குட்டி பையா, எல்லாரும் ஓடி போய் கும்பலா நின்று ஏறுனா எல்லாரும் அங்கங்க இடிச்சு ரொம்ப லேட் ஆகும். வரிசையில நின்று போகனாதான் வேகமா போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தை பாருங்க குட்டி. அம்மாவும் குட்டி கரடியும் எங்க இருக்காங்க? ரெண்டு பேரும் ட்ரெயின்ல ஏறி போயிட்டு இருக்காங்க. சரி, ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க? அம்மா கரடி சொல்றாங்க, வண்டி நின்ற பின் இறங்கலாம். வண்டி நின்ற பின் இறங்கலாம். குட்டி கரடி என்ன சொல்றான்? சரி அம்மா, சரி அம்மா. அம்மா கரடி என்ன சொல்றாங்க? தொடர்வண்டி நகர்ந்துட்டே இருக்கும்போது இறங்கக்கூடாது சின்னு, கொஞ்சம் பொறுமையா இரு, வண்டி நின்னதுக்கு அப்புறம் இறங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சின்னு, சரி அம்மா, நான் நின்னதுக்கு அப்புறமே இறங்குறேன் அப்படி சொல்றான். இந்த படத்தை பாருங்க குட்டி. சின்னு அம்மாவும் தொடர்வண்டியில இருந்து இறங்கி நடந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ அவங்க சாலையை கடக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்காங்க போல. சரி, சாலைக்கு அந்த பக்கம் யாரு பழங்கள் வித்துட்டு இருக்கா பாருங்க. அட, நம்ம குரங்கு அண்ணாச்சி. சரி, ரெண்டு பேரும் அங்க பார்த்து ஏதோ பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாமா? சின்ன சொல்றான், அம்மா எனக்கு பழம் வேண்டும். அம்மா
எனக்கு பழம் வேண்டும். அம்மா சொல்றாங்க வாங்கலாம். இருபுறமும் பார்த்த பின் சாலையை கடக்க வேண்டும். வாங்கலாம். இருபுறமும் பார்த்த பின் சாலையை கடக்க வேண்டும். சின்னுக்கு பழக்கடையை பார்த்தோன்னே பழங்கள் சாப்பிட ஆசை வந்துருச்சு. அதனால அவங்க அம்மாட்ட எனக்கு பழம் வேணும்னு கேக்குறான். அம்மா கரடி என்ன சொல்றாங்க? சரி சின்னு, நான் உனக்கு வாங்கி தரேன். அதுக்கு முன்னாடி நாம இந்த ரோட கிராஸ் பண்ணோம். 2 பக்கமும் நல்லா பாரு, வண்டிகள் வராதப்பதான் நாம சாலைய கடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க குட்டீஸ், சின்னு பழம் வாங்கிட்டான், கையில பழம் வச்சிருக்கான். 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாமா? சின்னு என்ன சொல்றான்? இப்பவே சாப்பிடுவேன், இப்பவே சாப்பிடுவேன். அம்மா கரடி என்ன சொல்றாங்க? கழுவி விட்டு சாப்பிடு, கழுவி விட்டு சாப்பிடு. சின்னுக்கு நல்லா பசிச்சுட்டு பழத்தை வாங்கின உடனே நான் இப்பவே சாப்பிடுறேம்மா அப்படி சொல்றான். அம்மா கரடி என்ன சொல்றாங்க? கழுவிட்டு தான் சாப்பிடணும் சின்னு, தண்ணி அந்த இருக்கு, போய் கழுவிட்டு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2 பேரும் என்ன பேசுறாங்க? அம்மா சொல்றாங்க குப்பையை தொட்டியில் போடு, குப்பையை தொட்டியில் போடு. குட்டி பையன் என்ன சொல்றான்? அதோ அங்கே இருக்கிறது, போட்டு விடுகிறேன். அதோ அங்கே இருக்கிறது, போட்டு விடுகிறேன். சின்னு பழத்தை சாப்பிட்டுட்டு தொலிய கையில வச்சிருக்கான். உடனே அம்மா சொல்றாங்க சின்னு குப்பையை கொண்டு போய் தொட்டியில போடுன்னு சொல்றாங்க. அதுக்கு சின்னு சொல்றான் சரிம்மா, அதோ இருக்கு, நான் அங்க கொண்டு போய் போட்டுறேம்மா அப்படின்னு சொல்றான். ரொம்ப நல்ல பையனா இருக்கான்ல இந்த சின்னு. இந்த படத்தை பாருங்க குட்டீஸ், ரொம்ப அழகா நிறைய பூக்களா பூத்திருக்கு. சின்ன என்ன பண்ண போறான்? பூவை பறிக்க போறான். சரி, 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாமா? அம்மா, நீங்க இப்ப என்ன சொல்வீங்கன்னு நான் சொல்லட்டுமா? அம்மா, நீங்க இப்ப என்ன சொல்வீங்கன்னு நான் சொல்லட்டுமா? சின்னுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? சின்னுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? பூவை பறிச்சனா சின்ன அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு அவனுக்கு தெரியுமா? குட்டீஸ், உங்களுக்கு தெரியுமா அம்மா கரடி என்ன சொல்லுவாங்கன்னு? சொல்லுங்க பார்க்கலாம். வகுப்பறையின் அன்றாட செயல்பாடுகள் குறித்து கலந்துரையாடுவோம். குட்டீஸ், நீங்களும் உங்க கிளாஸ் ரூம்ல உங்க வகுப்புல டெய்லி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசுறீங்களா? நீங்க வெளியே போகும்போது எப்படி வரிசையா போவீங்க? சாப்பிட்டு முடிச்சுட்டு குப்பையெல்லாம் எப்படி குப்பை தொட்டியில போடுவீங்களா? சாலையை கடக்கும்போது என்னென்ன பண்ணுவீங்க? இந்த அம்மா கரடி என்னென்னலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் எப்படி பண்ணுவீங்கன்னு நீங்களும் பேசுறீங்களா? சரி குட்டீஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ குட்டீஸ், பாய்.